23 நாட்கள் டிசம்பர் 20 டு ஜனவரி 12 வரைக்கும் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நைச்சியமாக பேசினீங்கன்னா எதிரிகள் கூட அடங்கி போவார்கள். கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கடன் எல்லாம் பைசல் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. விரையாதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டு குரு பார்வையில் வர்றதுனால உங்களுடைய குடும்பத்தினருக்கு 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால் சனி எங்கே உக்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்குள்ளே ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருப்பார். இந்த சுக்கிரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால், இல்லை சுக்கிரன் குருவுக்கு சம்பந்தப்படாமல் இருந்தால் நல்லது நடக்கும் ஜாதகத்தில். ஆனால் இப்போ குருவின் பார்வையில் குருவோட வீட்டில் போய் உட்கார போகிறார். இதனால் பல பேர்த்துக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில், என்ன சார் குரு பார்வையில் இருந்தால் கெடுதல் பண்ணுவார், நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் குருவோட வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் இருந்தால் நல்லது நடக்கும்னு கேட்டால், ஏன்னா குரு வக்கரமடைகிறார். குரு இருக்கிறது எதிரி வீட்டில், சுக்கிரன் போய் உட்கார போகிறது எதிரி வீட்டில். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி சார், இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பயிற்சி வருகின்ற 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும். டிசம்பரில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 12 நாள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 நாட்கள் தனுசு ராசியில் இருக்கார். இந்த தனுசு ராசிக்கு போகிறதுனால என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? ஏன்னா எதிரியோட வீட்டுக்கு போகிறார். ஆனால் அது தனுசுங்கிறது இவருடைய மாமனாரான குருவோட வீடு. அதாவது குருவின் மகள் தான் சுக்கிரனுடைய மனைவி. ஸோ அதனால் சுக்கிரனுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் ஏற்படாது, சுக்கிரனாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. இந்த சுக்கிரன் தான் முக்கியமான விஷயத்துக்கு காரணம். யாருன்னா இந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். திருமண பந்தம் சம்பந்தமான விஷயம், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த 7ஆம் இடம் இருக்குது பாருங்கள், லக்னத்துக்கு 7ஆம் இடம். உங்கள் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்களால உங்களுக்கு யூஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் எதிரி வீட்டுக்கு போனாலும் குரு எதிரியோட வீட்டில் வக்கரமாக இருந்து பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம், இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்படுறதுக்கு, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் 7ஆம் பார்வை மற்றும் சனியின் 10ஆம் பார்வை. இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த மீன ராசி நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கரெக்ஷன் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். முன்கோபத்தை தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. ஏன் மீன ராசிக்கு சொல்கிறேன்னா, மீன ராசியில் தான் சனி உக்காந்துட்டு இருக்கார். சனி எங்கே உக்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது பல பேருக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த 2026 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, 2ஆம் வீட்டு அதிபதியான குருவின் பார்வையில் உங்களுக்கு வரவேண்டிய அதிர்ஷ்ட பணம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. சொத்து வரணும், வண்டி வாகனம் வரணும், உங்களுடைய பண வருமானம் வரணும், உங்களுக்கு பதவி வரணும், உங்களுடைய எதிரிகள் காணாமல் போகணும். எப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தெரியுமா? இந்த 2ஆம் இடத்திற்கு 6 கிரக சம்பந்தம், 2ஆம் இடத்துல தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, குரு 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு, 5ஆம் இடத்துலேருந்து சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ உங்கள் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது. குடும்பஸ்தானத்துக்கு பல கிரகங்களின் தொடர்பு இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை ஏற்படுறதுக்கும்
வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஏற்கனவே உங்களுக்கு நீங்க பேசுறது வந்து தேள் கொடுக்கு கொட்டுற மாதிரி இருப்பாங்க. இப்ப கேட்கவே வேணாம், அடிச்சு துவம்சம் பண்ணுவீங்க. யார் வந்தாலும் சரி, என்ன கேள்வி கேட்டாலும் சரி, எதிர்த்து கேள்வி கேட்டே இருப்பீங்க. யார் என்ன பதில் சொன்னாலும் சரி, அதில் இருக்கிற தப்பை நக்கல் நையாண்டித்தனமாக அவங்கள வந்து கார்னர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருப்பீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் மட்டும் கொஞ்சம் குறையாது. அது வந்து செவ்வாய் பயிற்சி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 23 நாட்கள் டிசம்பர் 20 டு ஜனவரி 12 வரைக்கும் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நைச்சியமாக பேசினீங்கன்னா எதிரிகள் கூட அடங்கி போவார்கள். அதே சமயம் கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கடன் எல்லாம் பைசல் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கடுமையான உழைப்பு இருக்கும். ஏன்னா உறவுகள் மாமா, மச்சான், மைத்துனர், மாமியார், மாமனார், நாத்தனார் எல்லாரும் வராங்க. நீங்கள் சும்மா இருக்க முடியுமா? உங்கள் வீட்டுக்கு வராங்க, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அப்போ என்ன ஆகும்? எல்லாரையும் நீங்கள் தான் கவனிக்கணும். ஸோ பம்பரமாக சுழன்று வேலை பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு ராத்திரி தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் குடும்பத்தில் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணை எப்போவாவது கடன் வாங்கிட்டாரு, அந்த கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாருன்னா நீங்கள் அதை எடுத்து கட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பல வெற்றிகளை தரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய, பல லாபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பை தருகின்றது. ஆனால் அதே சமயம் விரையாதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டு குரு பார்வையில் வர்றதுனால உங்களுடைய குடும்பத்தினருக்கு ஏதாவது ஒரு சுப செலவு வந்துட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப செலவு, ஒன்றா காது குத்து, இல்லாட்டி குழந்தைக்கு பேர் வைக்கிறது, இல்லாட்டி குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு பெண் குழந்தைக்கு திருமண வயதில் வந்தால் திருமணம் செலவு, உங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணுறது, உங்கள் பையனுடைய மேல் படிப்பு, பொண்ணுடைய மேல் படிப்பு, இப்போ ஏதாவது ஒன்று செலவாகிட்டே இருக்கும். இத்தனை நாளாக படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ படிக்கணும்னு சொல்லிட்டு மேல் படிப்புக்கு முயற்சி எடுப்பாங்க. ஸோ மொத்தத்தில் சுப செலவுகள் தருகின்ற, வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற, உறவுகளின் சங்கமம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி விருச்சிக ராசிக்கு அமைகின்றது. இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்கள் தர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும். ஜாதகம்னா உடனே என்னோடது மீன ராசி, என்னோடது கும்பராசின்னு பேச வேண்டாம். உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும். இப்போ கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் மறைவு ஸ்தானங்களில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் இந்த பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.